இப்ப இங்க கோயில்பட்டிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பல தெய்வ கணங்கள அவங்க கும்பிட்டுருக்காங்க. ஆ முனியசாமி, ஐயனாரு, கண்ணாத்தா, பாப்பாத்தி, உலகம்மன், பெத்தனாட்சி அப்படின்லாம் பல பேர்கள்ல கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக கும்பிட்டாங்கன்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சக்தி உண்டு அப்படின்னு அவங்க நம்புனாங்க. அப்போ அந்த மேல குறிப்பிட்ட தெய்வங்கள மட்டும் இல்லாம, முஸ்லிம் தர்காக்களுக்கும் நேர்ந்து கொள்றது அப்படிங்கிறது வழக்கமா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறோம். இந்துக்கள் முஸ்லிம் தர்காக்கள்ல போய் நேர்ந்துக்கிடுறதும், முஸ்லிம்கள் மாரியம்மன் கோயிலுக்கு வர்றதும் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அதுல ஒரு பாட்டு, இந்த மாரி தெய்வகணங்கள பத்தி பாடின பாட்ட பாடி இன்னைக்கு முடிச்சுக்குவோம். அவங்க என்ன சொல்றாங்க? "முத்து முனியசாமி மூர்க்கமுள்ள தேவதையே சத்தத்த நீ கொடையா, சரளி விட்டு நான் பாட, ஊருக்கு நேர்களுக்கே உறுதியுள்ள ஐயனாரே சத்தத்த நீ கொடையா, சரளி விட்டு நான் படிக்க, நான் பாடவும் படிக்கவும் எனக்கு சவுண்ட் வர்றதே நீ தான் குடுக்கணும் சாமி" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நாட்டரசன் கோட்டையில நல்லதொரு பாப்பாத்தி, வைத்த வலி தீர்த்தாயானால் வந்துருவேன் சன்னதிக்கு" பாப்பாத்தின்னு சொல்லி அந்த அம்மன சொல்றாங்க. "ஒட்டப்பிடாரத்துல உலகம்மன் கோயிலில பூக்கட்டி பார்த்தேனே, பொருந்தலையே என் மனசு, கண்ணுல அடிச்சுத் தாரேன், கண்ட சத்தியம் பண்ணித் தாரேன், சிக்கந்தர் மலைக்கு வாங்க, சேல போட்டு தாண்டித் தாரேன், பூ பூக்கும் புளிய மரம், பொன்னிலங்கும் ஐயனாரு, நாட்டிலங்கும் பெத்தனாச்சி, நல்லவரம் தருவா, 7 மலை கடந்து எடுத்து வந்தேன் சண்பகப்பூ, வாடாமல் சாத்தி வாரும் வடமதுரை கந்தனுக்கு" எல்லாரையும் தெய்வகணங்களா பார்த்த அத்தனை பேரையும் அவங்க விரோதிச்சிக்காம ச சமய சமரசத்தோட எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கும்பிடுற பழக்கம் அவங்கட்ட இருந்தது. இது கோயில்பட்டி பக்கத்துல போத்தையாங்கிறவர் சேகரிச்சாரு. விளாத்திகுளம், திருநெல்வேலி விளாத்திகுளத்துல யாரோ பாடுற பாட்ட கேட்டு இத ரெக்கார்ட் பண்ணி வச்சாரு வானம மாலை என்று